ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஷார்ட் சொல்லில் ME25C03 இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னால என்னன்னு கேட்கலாம். ஒர்க் அண்ட் பவர் வெரி இம்பார்ட்டன்ட். நியூட்டன் செகண்ட் லா வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் எஸ்ஐ யூனிட். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ யூனிட் கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சிஜிஎஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. சப் டிசிப்ளின்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது ஒரு சில டைம் கேட்டுருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க பாக்ஸை கம்பல்சரி படிச்சுக்கோங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். இது தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே பிக் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும், 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இந்த பாக்ஸை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸ் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எவல்யூஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலேஷன் 25 பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.